ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு தகவல்களை மக்களுக்கு நம்ம கொடுத்து கொண்டே வருகிறோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா சார், இப்ப திடீர்னு வாகன விபத்தாயிருதுல, வாகன விபத்தான உடனே பல காரணங்களால கிளைம் ரிஜெக்ட் ஆகுது. அதுல ஒரு காரணம் என்னன்னா, பேசஞ்சர் அதிகமா ஏத்திட்டாங்க. 4 பேர் ஏற்றக்கூடிய இடத்துல 5 பேர் ஏற்றி விட்டாங்க, 6 பேர் ஏற்றக்கூடிய இடத்துல 7 பேர் ஏற்றி விட்டாங்க, இதனால கிளைம் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இதுக்கு என்ன சார் சொல்யூஷன், அதை மக்களுக்கு சொல்லுங்க சார். நிச்சயமா இன்னைக்கு நீங்க காரு, ஆட்டோ இது போன்ற பயணிகள் வாகனங்கள்ல, டூரிஸ்டர் இந்த மாதிரி டூர் போறீங்க, அந்த மாதிரி வாகனங்கள்ல நீங்க போகும்போது அந்த சீட்டிங் கெப்பாசிட்டியில இருந்தா மட்டும்தான் வாகன கிளைமும் ரிஜெக்ட் ஆகாம இருக்கும். அந்த நபர்களுக்கு சேர வேண்டிய நஷ்ட ஈடு, ஒரு பெரிய விபத்து ஏற்படும் பட்சத்துல அவங்களுக்கு கைகால் இழப்புக்கோ உயிரிழப்புக்கோ கிடைக்க வேண்டிய அந்த நஷ்ட ஈடு தொகையும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம கிடைக்கும். அளவுக்கு அதிகமான நபர்களை ஏத்திட்டு போகும்போது அது வந்து சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட இன்சூரன்ஸ் கிளைமை ரிஜெக்ட் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வெகு தூரத்துல பயணம் செஞ்சாலும் சரி, இல்ல அருகாமையில பயணம் செஞ்சாலும் சரி, நீங்க பயணம் எத்தனை நபர்கள் பயணம் செய்றீங்களோ அதுக்கு தகுந்த வாகனத்தை நீங்க எடுத்துட்டு போய் பயணம் செய்யறதா நல்லது. ஏன்னா 5 பேர் போறீங்கன்னா 5 பேர் போகக்கூடிய கார் எடுத்துக்கங்க, 7 பேர் போறீங்கன்னா 7 பேர் போகக்கூடிய கார் எடுத்துக்கங்க. இப்போ டூரிஸ்ட் மாதிரி வாகனங்கள் போறீங்கன்னா 12 நபர்கள் அப்படின்னா அது 12 பேர் போகக்கூடிய வாகனங்கள் எடுத்துக்கங்க. வாகன உரிமையாளர்களும் நீங்க வந்து அதுக்கு தகுந்த அளவிலான பயணிகளை ஏத்திட்டு போனீங்கன்னா மட்டும்தான் சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த கருத்துல இருந்து நம்ம எதிராக போகாம நம்ம வந்து கிளைமை பாதுகாத்துக்க முடியும். அதனால வந்து இந்த காரணத்தினாலையும் உங்க கிளைம் ரிஜெக்ட் செய்யப்படும். அதுல இருந்து நீங்க தவிர்த்து கவனமா இருந்துக்குங்க.